Hello friends, welcome to Rajaval Education channel. இப்போ இந்த வீடியோல 2023 ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த ஜேஇ மெயின் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து பெர்னாலிஸ் theorem பேஸ்டான ஒரு கொஸ்டின் நம்ம இப்போ ஆன்சர் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின், அதாவது 2023 ஏப்ரல்ல ரிலீஸ் ஆன செகண்ட் கொஸ்டின். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆன்சரை பார்க்கலாம். Figure below shows a liquid being pushed out of the tube by a piston having area of cross section 2 cm square. The area of cross section at the outlet is 10 mm square. The piston is pushed at the speed of 4 cm per second. The speed of outgoing fluid is dash cm per second. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட அனிமேஷன் பார்க்குறோம். இப்போ பிஸ்டன் புஷ் பண்ணுறப்போ அவுட்லெட் வழியாக ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. அப்போது பிஸ்டனோட ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இன்லெட்டில் ஃப்ளூயிடோட ஸ்பீடை நம்ம 4 சென்டிமீட்டர் பெர் செகண்ட், அதாவது பிஸ்டனோட ஸ்பீடை நம்ம எடுத்துக்கிறோம். இன்லெட்டோட கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அவுட்லெட்டோட கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி வச்சு நம்ம ஸ்பீட் ஆஃப் outgoing fluid நம்ம calculate பண்ணலாம். So area of cross section at the inlet into velocity of fluid at the inlet is equal to area of cross section at the outlet into velocity of fluid at the outlet. இப்போ இந்த வேல்யூஸ்ல நமக்கு கேபிட்டல் ஏ இருக்கு, v1 இருக்கு, ஸ்மால் ஏ இருக்கு. அப்போ velocity, that is speed of fluid நம்ம calculate பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும். v1 வேல்யூ, தட் இஸ் பிஸ்டனோட ஸ்பீடை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிராஸ் செக்ஷன் ஏரியா அட் த இன்லெட் கொடுத்துட்டாங்க, கிராஸ் செக்ஷன் ஏரியா அட் த அவுட்லெட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாஸ் இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு, இது மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ கொஸ்டினும் சென்டிமீட்டர் பெர் செகண்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த யூனிட்டை நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 100ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 1/10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ 3 வேல்யூஸுமே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 2 × 4 டிவைடட் பை 1/10. அது சிம்பிளிஃபை பண்ணோன்னா 8 × 10, இந்த 10 நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ அப்போ 80 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். அதுதான் ஸ்பீட் ஆஃப் அவுட்கோயிங் ஃப்ளூயிட் வேல்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.